இயேசு கிறிஸ்துவின் மிக்க சகோதர சகோதரிகளே, திருமணம் என்பது குடும்பத்தோடு செய்கின்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு என்பது பலருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு குடும்பத்திற்கு இன்னும் ஆழமான மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு. ஆகவே இந்த நிகழ்வை கொண்டாட பலவிதமான ஏற்பாடுகளை செய்வது வழக்கம். அதிலும் குறிப்பாக நான் சிறுவயதில் இருந்த பொழுது எனக்கு நினைவில் இருப்பது என்னவென்றால், மிகவும் ஆடம்பரமாக பல திருமணங்கள் நடைபெறுவதுண்டு. விளக்குகள், மின் விளக்குகள் எரிவூட்டப்பட்டு, அதுபோன்று ஆடம்பரமான இசை நிகழ்ச்சிகள், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இசை கச்சேரிகள் போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இந்த திருமண தயாரிப்பானது குறைந்தது 6 மாதமாக எடுப்பார்கள். காரணம் என்னவென்றால், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படும். அவர்கள் என்று வர முடியுமா முடியாதா என்று அதற்குரிய சூழ்நிலைகளை அறிந்து எல்லாரும் ஒன்று கூடுவது போன்ற ஒரு நாளை ஏற்பாடு செய்து, அந்த நாளிலே சாப்பாடு பரிமாறுவதற்கான இடங்கள், ஏனென்றால் இன்றைக்கு இருப்பது போல் திருமண மண்டபங்கள் இல்லை. ஆகவே எல்லாமே வீட்டிற்கு அருகிலே அல்லது அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு இடத்திலே இந்த திருமண ஏற்பாடுகள் அனைத்தும் வெவ்வேறு மனிதர்களிடம் சில வேலைகள் ஒப்படைக்கப்பட்டு, மற்ற அனைத்து வேலைகளும் குடும்பத்தினர் ஒன்றாக உட்கார்ந்து அந்த திருமணத்தை நடத்துவார்கள். அதுவும் குறிப்பாக நான் என்னுடைய நினைவுக்கு வருவது என்னவென்றால், திருமணத்திற்கு முந்தைய நாள் குடும்பத்தில் உள்ள பலர் இணைந்து காய்கறிகளை வெட்டுவது, இது போன்ற பல டெக்கரேஷன்ஸ், இது போன்ற நிகழ்வுகளை செய்வது போன்றவற்றில் அக்கறையுடன் ஈடுபடுவார்கள். இது எனக்கு நான் சிறுவயதில் இருந்த பொழுது இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது. ஆனால் இப்பொழுது ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் எல்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் மண்டபத்தை பார்த்து கொள்ளுங்கள், நீங்கள் உணவை பார்த்து கொள்ளுங்கள், நீங்கள் டெக்கரேஷன்ஸை பார்த்து கொள்ளுங்கள், நீங்கள் கேமராவை பார்த்துங்க, வீடியோ கேமரா பார்த்து என்று ஒவ்வொருவரும் பிரித்து கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இன்றைய உள்ள காலகட்டத்திலே சொந்தங்கள் அதிகமாக திருமணங்களில் கூடுவது இல்லை என்றுதான் சொல்ல முடியும். என்றால் வந்து சென்று விடுகிறார்கள். ஆனால் ஒரு காலத்திலே வந்து அந்த 2 நாட்களும் உட்கார்ந்து அந்த 2 நாள் நிகழ்ச்சிகளும் முடிகிற வரை அவர்கள் அமர்ந்து அந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து மகிழ்ந்து உரையாடி செல்வார்கள். இன்றைக்கு அதுபோன்ற நிலை இருக்கிறதா என்றால் சந்தேகம்தான் ஏற்படுகிறது. இன்னும் சற்று ஐரோப்பிய நாடுகள் நடக்கின்ற திருமணங்களை பற்றி சிந்தித்து பார்த்தோம் என்றால், என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தவைகள் 50 அல்லது அதிகமாக 100 பேரை கூப்பிடுவார்கள். நாம் இங்கே 2000-3000 பேரை கூப்பிடுவோம். அவங்க அப்படி இல்லை, 50லேருந்து 100 பேரை கூப்பிடுவாங்க. அந்த 50லேருந்து 100 பேர் மட்டும்தான் அந்த திருமண நிகழ்வில் பங்கெடுக்க வேண்டும். ஒரு திருப்பலி நடக்கிறதா அல்லது ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் திருமணம் முடிந்த பின்பு ஒரு 2-2:30 போல் ஒரு ரெஸ்டாரண்ட்டு போவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க ஏற்கனவே புக் பண்ணியிருப்பாங்க. 50 பேருக்கு உணவு அல்லது 70 நபர்களுக்கு உணவு, 100 பேருக்கு உணவு என்று அவர்கள் ஏற்கனவே அங்கே அதற்குரிய இடத்தை ஏற்பாடு செய்திருப்பார்கள். மதியம் 3 மணியிலிருந்து அவர்களுடைய நிகழ்வானது ஆரம்பமாகும். இரவு 11 மணி வரை தொடர்ந்து சில பாடல்கள் இசைக்கப்படும், அல்லது ஒரு சிலர் பாடுவதற்காக இசை கச்சேரிகள் இருக்கும், ஒரு சில நடனங்கள் இருக்கும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு உணவு அவர்களுடைய இடத்திற்கு வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அந்த ஒரு இடத்தில் ஒரு மனிதனாக உட்கார்வார். அவருக்கென்று அந்த இடம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அது மாலை 3 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை கூட இருக்கலாம். ஆக இது போன்று ஒரு திருமண நிகழ்வானது சுருக்கப்பட்டு விட்ட ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யூதர்களுடைய வாழ்விலே, யூத சமூகத்திலே திருமண விழாவானது 7 நாட்களுக்கு சிறப்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதாவது அந்த காலகட்டத்திலே 7 நாட்கள். ஏன்னா திருமணம் என்பது கடவுளால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு வரம். ஆக இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடை என்பதை அவர்கள் உணர்ந்து அதற்கேற்றாற்போல் அவர்கள் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே நிச்சயதார்த்தம் என்பது திருமணத்திற்கு ஓராண்டிற்கு முன்பே நடைபெறுகிறது. அந்த ஓராண்டில் அந்த மணமகன் தன்னுடைய மணமகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அந்த ஓராண்டிலே அவர் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். அதுபோன்று இந்த 7 நாள் விழாவிலும் வருகின்ற ஒவ்வொரு சொந்த பந்தங்களுக்கும் உணவும் கொடுக்கப்பட வேண்டும், அதுபோன்று திராட்சை ரசமும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆக இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால், இவர்களை பொறுத்தவரை
திருமணம் என்பது 3 நிலைகளில் இருக்கிறது. ஒன்று அன்பை பரிமாறுகின்ற இடம், இன்னொன்று பொறுப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு இடம், மூன்றாவதாக குடும்பம் சொந்தங்கள் ஒன்றாக தங்களுடைய உறவை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு இடம். அன்பு என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆண் தனிமையில் இருப்பது நல்லதென்று என்று கண்டு அவனுக்கென்று ஒரு துணையை உருவாக்கினார். பெண்ணை படைத்து அந்த ஆணிடம் ஒப்படைத்தார். அதே போன்று அதே ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆண் தன்னுடைய திருமணத்திற்கு பின் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒண்டித்திருப்பான். அதே போன்று மனைவியும் தன்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு தன்னுடைய கணவரோடு ஒண்டித்திருப்பதாக இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்குகின்றார்கள். அந்த புதிய குடும்பத்தை உருவாக்குகின்ற அந்த நபர்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். பொறுப்புணர்வு மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. காரணம், யூத சமூகத்திலே குழந்தை செல்வம் என்பது இன்றியமையாதது. ஆக குழந்தைகள் இருந்தால் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எனவும், குழந்தைகள் இல்லை என்றால் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு எண்ணமும் அவர்களுக்கு இருந்தது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகின்றார், பலுகி பெருகி உலகெங்கும் நிரப்புங்கள் என்று. ஆக பலுகி பெருகி உலகெங்கும் இருக்க வேண்டும் என்றால் திருமணம் செய்கின்ற அந்த குடும்பத்திலே குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்பது. ஆக இவர்களுடைய பொறுப்பு என்பது கடமைகளை சரியாக செய்து வர வேண்டும் என்பதே. அதுபோன்ற நிலையிலே அடுத்ததாக குடும்பமாக ஒன்றிணைந்திருப்பது. குடும்பம் பிளவுபட்டு விடக்கூடாது, குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இத்தகைய நிகழ்வுகளை ஆடம்பரமாக 7 நாட்கள் வரை செய்து வருகின்றார்கள். இந்த கானாவூர் திருமணத்திலே இன்னும் 2 முக்கியமான நபர்கள் பங்கெடுக்கின்றார்கள். யாரென்றால் மரியாவும் இயேசுவும். இயேசுவும் மரியாவும் நாசரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஊர் தான் இந்த கானா என்ற இடம். அந்த இடத்தில்தான் இந்த திருமணம் நடைபெறுகிறது. ஆகவே மரியாவும் அங்கே பங்கெடுக்கின்றார். ஆனால் அன்னை மரியாள் அந்த இடத்திலே அந்த குடும்பத்தோடு ஒன்று அவர்கள் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் அல்லது உறவினர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு நிலையிலே அங்கே பங்கெடுக்கின்றார். பங்கெடுக்கின்ற அன்னை மரியாள் அங்கே தாயாக செயல்படுகின்றார். காரணம், பொதுவாக இது போன்ற நிகழ்வுகளில் திராட்சை ரசம் இறுதி வரை இருக்க வேண்டும். ஆனால் இங்கு தீர்ந்து விட போகிறது என்பதை அன்னை மரியாள் உணர்ந்து கொள்கின்றாள். இத்தனைக்கும் அந்த குடும்பத்தில் இருந்த அந்த குடும்பத்தை சார்ந்த மனிதர்கள் கூட அதை கண்டுணரவில்லை. ஆனால் மரியாள் கண்டுணர்கின்றாள். ஆகவே அவர் என்ன செய்கின்றார், திராட்சை ரசம் தீர்ந்து இந்த குடும்பம் அவமானப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மகன் இயேசுவை அணுகுகின்றார். அணுகி அவரிடத்தில் சொல்லுகின்றார், திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று. ஆனால் அங்கே அவரை கட்டாயப்படுத்தவில்லை. அதே நேரத்தில் அவருக்கு சந்தேகம் இல்லை, இயேசுவால் செய்ய முடியுமா என்ற ஒரு சந்தேகம் இல்லை. மாறாக பிறரின் தேவை என்ன என்பதை அறிந்து அந்த மனங்கள் கஷ்டப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது என்ற எண்ணத்திலே இயேசுவிடம் வந்து சொல்லுகின்றார். இயேசு அந்த நேரத்தில் என்ன சொல்லுகின்றார், எனது நேரம் இன்னும் வரவில்லை. அதற்கு மரியாள் எதுவும் மறுத்து பேசவில்லை. காரணம், இயேசு மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் மரியாள். இந்த நேரத்தில் தான் இயேசு என்ன சொல்லுகின்றார், 2 வார்த்தைகளை சொல்லுகின்றார். 6 கற்சாடிகள் நிறைய தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொல்லுகின்றார். பின்பு நிரப்பிய அந்த தண்ணீர் அது திராட்சை ரசமாக மாற்றப்படுகின்றது. அதை எடுத்து கொண்டு மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். இங்கே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அந்த 7 நாட்கள் பங்கெடுத்த அந்த மனிதர்கள், இது 5வது நாள் அல்லது 4வது நாள் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. பங்கெடுத்த அந்த மனிதர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், நாங்கள் முதலில் குடித்த திராட்சை ரசம் நல்லா இல்லை, ஆனால் இது நன்றாக இருக்கிறது. பொதுவாக நல்ல திராட்சை ரசத்தானே முதல்ல கொடுக்கணும், நீங்கள் ஏன் கடைசியில் கொடுத்துருக்கிறீங்க என்று கேட்கிறான். மணமகனுக்கு ஒன்றுமே புரியல. காரணம், இந்த நிகழ்வு ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. இயேசு, மரியா, அங்கே பணி செய்து கொண்டிருந்த அந்த மனிதர்கள். ஏனென்றால் இயேசு அந்த மனிதரிடம் என்ன சொல்கின்றார், தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகின்றார். அதன் பிறகு அவர் சொன்னது போன்று செய்கின்றார்கள். ஆக இந்த நிகழ்வு என்பது சிலருக்கு மட்டுமே தெரிந்தது, மணமகனுக்கும் தெரியாது என்ன நிகழ்கிறது என்று. ஆனால் அங்கே நல்ல திராட்சை ரசம் இறுதியாக பரிமாறப்படுவது. ஆனால் அந்த நல்ல திராட்சை ரசம் பரிமாறுகின்ற நேரத்திலே அங்கே ஏழைகளும் பாவப்பட்ட மக்களும் எடுப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, திருமணம் என்பது ஒரு வரப்பிரசாதம். திருமணம் செய்த குடும்பங்கள் எல்லாம் உண்மையிலேயே ஒருவரை புரிந்து, ஒருவரை அன்பு செய்து, ஒருவரிடம் இருக்கின்ற குறைகளை ஏற்றுக்கொண்டு, தேவையற்ற ஆசைகளுக்கு தங்களை உட்படுத்தாமல் இந்த உலகில் பற்றற்ற நிலையில் வாழ வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பொருள் மீதோ அல்லது நகையின் மீதோ பற்று கொண்டீர்கள் என்றால் உங்களால் நிச்சயமாக கணவன் மனைவி உறவில்
மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சில நேரங்களில் ஆண்கள் தங்களுடைய பிஸ்னஸ் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். முக்கியத்துவம் கொடுத்து பணம் எப்படி சம்பாதிப்பது, எப்படி செய்வென்று அதிலேயே எண்ணங்களை ஓட விடுகின்ற பொழுது தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவர்கள் கொடுப்பதில்லை. அதுபோன்று பெண்களும் தேவையற்ற சீரீஸாக இருக்கலாம், வெப் சீரிஸாக இருக்கலாம், நாடகங்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு சில குடும்பத்திற்கு தேவையற்ற விடயங்களை அவர்கள் பார்த்து அதற்காக நேரத்தை செலவிடுகின்ற பொழுது கணவனோடு அவர்கள் ஒப்புரவாகுவதில்லை. ஆக இந்த நிலையிலும் அங்கே பாதிப்புகள் உருவாவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, குடும்பம் என்பது அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்ற இடம், அன்பை பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற இடம். அன்பு இறைவனிடமிருந்து வருகிறது. அந்த அன்பை பெறுவது மட்டுமல்ல, அதை பகிர்ந்து வாழ வேண்டும். ஆக குடும்பத்தின் கனி என்பது குழந்தை, அதேபோன்று குடும்பத்தின் கனி என்பது அன்பு. ஆக அன்பு குடும்பத்தில் நிரம்பி இருக்கின்ற பொழுது அந்த குடும்பம் கிறிஸ்துவினுடைய குடும்பமாக போன்று திரு குடும்பமாக மாறுகிறது. நாமும் அன்னை மரியாதை போன்று செல்லுகின்ற இடங்களில் பிறருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படக்கூடியவர்களாக வாழ வேண்டும். சுயநலம் களைந்து, ஏனென்றால் பல நேரங்களில் இன்று குடும்பங்கள் சிதைவதற்கு காரணம் சுயநலம் என்பது. அந்த சுயநலங்களை தூக்கி எறிந்தவர்களாக, பொதுநலம் உள்ளவர்களாக, இயேசுவை நெஞ்சில் சுமந்தவர்களாக வாழக்கூடிய ஆற்றலை பெற்று வாழ இறைவன் உங்களுக்கான அருளை அளிப்பாராக. ஆமென்.